அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்த விமான விபத்திற்கு பனிமூட்டம் காரணமாக இருக்கலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல் என்னவா இருக்கு? மகாராஷ்டிராவினுடைய துணை முதல்வர் அஜித் பவார் பயணித்த விமானமானது விபத்துக்குள்ளாகி அவர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான பல்வேறு விவரங்கள் தற்பொழுது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் இயக்குநரிடமிருந்து அவருக்கு நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று காலை சுமார் 8:18 மணி அளவில் அந்த அவர் சென்ற அந்த ஒரு VISSK என்ற ரக விமானமானது அங்க இருக்கக்கூடிய பாரமதியினுடைய விமான ஓடுதளத்தினுடைய அந்த கான்டாக்ட் தொடர்புக்கு வந்ததாகவும் பாரமதி எட்ட உள்ளதாகவும் முதற்கட்ட தகவலை விமானி தெரிவித்ததாக தற்பொழுது DGCA ஆனது தகவலை தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக சுமார் 3000 மீட்டர் இருக்கும் பொழுது அந்த ரன்வே ஓடுதளம் என்பது விமானிக்கு தெரிகிறதா இல்லையா என்பது தொடர்பான ஒரு விவரங்களை ATCயில் இருந்த அதிகாரிகள் கேட்டுள்ளதாகவும் ரன்வே 11 அதை தரையிறங்குவதற்கான ஒரு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது என்ற ஒரு தகவலையும் DGCA ஆனது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. ரன்வே 11 அவர்கள் அணுகிய பொழுது முதல் அந்த ஒரு தரையிறங்க முயற்சியை அவர்கள் மேற்கொண்ட பொழுது விமானிக்கு அந்த ஓடுதளம் தெரியவில்லை என்பதன் காரணமாக அவர்கள் மீண்டும் ஒரு சுற்று வட்டம் அடித்து அதன் பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக அந்த விமானமானது தரையிறங்க முற்பட்டது என்ற ஒரு தகவலையும் மத்திய விமான போக்குவரத்து துறை இயக்குநரகமானது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக விமானியினுடைய அந்த ஒரு அறிவுறுத்தல் அடிப்படையில் இந்த ஒரு தரையிறங்குவதற்கான ஒரு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது என்ற ஒரு தகவலையும் மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சரியாக 8:43 மணி அளவில் அந்த மீண்டும் தரையிறங்குவதற்கான ஒரு அனுமதி என்பது அவர்களுக்கு அந்த விமானத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்த பிறகும் அந்த அதிகாரப்பூர்வமான விமானம் தரையிறங்க முடியவில்லை என்பதன் போல் தெரிகிறது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சரியாக 8:44 மணிக்கு அந்த தீ விளம்புகளை அதிகாரிகள் ATC டவரில் இருந்து கண்டதாகவும் DGC தகவல் தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக அந்த ஒரு ரெக்கேஜ் விமானத்துடைய சிதறிய பாகங்கள் என்பது ரன்வேயினுடைய இடதுபுறம் கிடந்துள்ளது என்ற ஒரு தகவலையும் மத்திய விமான போக்குவரத்து இயக்குநரகமானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. ஒரு மோசமான ஒரு வானிலை காரணமாக விமானியால் ஓடுதள பாதையை காண முடியவில்லை என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர் சென்ற துணை முதல்வர் அஜித் பவார் பயணித்த விமானமானது வானிலை கோளாறுகள் காரணமாக ஒரு விபத்தில் சிக்கியுள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவிக்கவில்லை என்றாலும் இன்று பிற்பகல் நேரடியாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பாரமதிக்கு சென்று அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தை பார்வையிட உள்ளார். அதன் பிறகு அதிகாரிகளுடன் ஆலோசனையும் மேற்கொள்ளுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பின்னர் பவாரினுடைய குடும்பத்தினரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பார் என்றும் மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகத்திடமிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில்தான் இந்த முதற்கட்ட தகவல்களை தற்பொழுது மத்திய விமான போக்குவரத்துறை இயக்குநரகமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அது தொடர்பான விசாரணையும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முழு வீச்சிலான விசாரணை என்பது கண்டறியப்பட்டு அதற்கு காரணம் என்ன, விபத்து எதனால் ஏற்பட்டது என்பது தொடர்பான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஒரு மோசமான ஒரு வானிலையின் பொழுது விமானம் தரையிறங்கியதாகவும் 2 முறை தரையிறங்க முற்பட்ட பொழுதுதான் அந்த ஒரு விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.